நெல் சாலையில் குவித்தது ஏன்? முதலமைச்சர் கூறுவது போல அவ்வப்போது கொள்முதல் செய்திருந்தால் நெல்லினை சாலையில் குவித்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. கொள்முதல் நிலையத்தில் தினசரி 2000 மூட்டைகள் கொள்முதல் என அமைச்சரும் 1000 மூட்டைகள் என முதலமைச்சரும் மாறி மாறி சொல்வதாகவும் இபிஎஸ் விமர்சனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, கொள்முதல் நிலையத்தில் தினசரி 1000 நெல் மூட்டைகள் அப்படிங்கறத நாங்க கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அமைச்சர் என்ன சொல்றாரு, 2000 நெல் மூட்டைகளை நாங்கள் கொள்முதல் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அப்ப மாத்தி மாத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒன்னையாவது மக்களுக்கு உருப்படியா சொல்லுங்க. இப்போ சென்னை நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா 97% பணி முடிந்து விட்டது, 98%, 95% இல்ல 94% தான் பணி முடிவடைந்து இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இங்க யாருக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லாம பல விஷயங்களை, ஒரே விஷயம் தான் ஆனா பல விதமாக இவங்க சொல்வது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நெல் விஷயத்திலும் நடந்து வருகிறது அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த நேரத்தில் ஏடிஎம்கேக்கு அடுத்த ஒரு சிக்கல் உருவாகி இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் வடிவில். செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் காய் நகர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்டது. ஒரு கட்டத்தில் அவரே, ஆமா, பிரிந்து போன அதிமுகவை சேர்ப்பது அப்படிங்கிறது என்னுடைய வேலை, அப்படி சேர்க்கவில்லை அப்படின்னா நாங்களே சேர்ந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், இந்த பக்கமா இப்போ செங்கோட்டையன் அவர்கள். இந்த 3 பேருமே இன்னைக்கு ஒன்றா பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள், முக்கியமான நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போதும் நாங்க 3 பேருமே ஒன்றிணைந்திருக்கிறோம். எங்களுடைய பொது எதிரி அப்படின்னு சொல்றது வேற யாருமே கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இப்போ நாங்க 3 பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்த போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க.